நம்பர் 53ல இருக்குது. இந்த 53ல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரிசீவ்டு ஐடி, இன்சர்ட் மணி இருக்குது. மணி வந்து இப்போதைக்கு கிடையாது, கொரோனா டைமில் தான் மணி இருந்துச்சு. இப்போ இதில் வந்து கார்டை போட்டோம் அப்படின்னா வந்துடும். கார்டு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ப்ராசஸிங் ஆகுதா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நகராட்சி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஃபாயில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே வந்து இந்த பாசி என்னோடய சிவில் ஐடி வந்து அப்டேட்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ அப்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ தூரம் 5.2 கிலோமீட்டர் இது வந்து போகணும். இந்த இடத்துக்கு வந்து டேரெக்டாக போகிறதுக்கு வந்து பஸ்ஸு கிடையாது. ஒன்று மங்கா போயிட்டு அதுக்கப்புறம் அதில் நேரம் நடக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த கிராஸ் கட்டில் நடக்க முடிஞ்சால் நடந்து போகலாம். போனால் அப்படின்னா தூரம் வந்து குறையும். ஓகே, வாங்க நடந்துக்கிட்டு விளாக கண்டினியூ பண்ணுறேன். கூகுள் மாத்தாச்சியை நம்பி வந்தேன். இந்த சைடில் வழி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுச்சு, ஆனால் வழி இல்லை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம், கண்டினியூ வீடியோ. இந்த உடனே கூகுள் மாத்தாச்சி கேட்டது இந்த வழி தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு பாதை ஒன்று இருக்குது. இது எல்லாம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே கோய்த்திங்க இருக்க இடம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டேஞ்சர் தான். இந்த இடத்துலலாம் பார்த்து எடுத்து பத்திரமா வரணும். ஃபைனலாக இந்த பிரிட்ஜ் வரைக்கும் வந்துட்டேன் கைஸ். இந்த ரூட் இருக்குல்ல, இது வந்து மங்கா அங்கேருந்து வரணும். நான் வந்து ஆக்சுவலாக ஃபாயிலேருந்து வந்தேன். ஃபாயிலேருந்து டேரெக்டாக குறுக்கு பாதையில் நடந்து வந்துக்கிட்டே இருந்துட்டேன். என்ன மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பாசி அப்படின்ற சிவிலிட்டி ஆஃபீஸ் வந்து 4 வருஷமாக இந்த கொய்த்தில் வந்து இருந்திருக்கேன். இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து நான் வந்ததே கிடையாது. பாருங்கள், இந்த சைட்லலாம் நான் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட்லேயும் இந்த ரூட்டில் வந்து அந்தளவுக்கு வந்ததில்லை. வண்டியில் ஒரு வாட்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அகமதி போகிறதுக்காக. மற்றபடி இந்த ரூட்டை வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைமாக நடந்து வரேன் இந்த ரூட்டில். போகணும், அந்த உலக உருண்டை மாதிரி இருக்குல்ல, அந்த பக்கம் தான் போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது கைஸ். இங்கே வந்து பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா, இந்த நேரு ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் தான் போனோம். நான் இங்கே தான் போய்கிட்டே இருக்கேன். சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் அப்படியே ரொம்ப அமைதியாக, பீப்புளு யாருமே இல்லை, யாருமே சுற்றி யாருமே நடக்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து யாராவது உங்களுக்கு வழிப்பறி பண்ணால் கூட, இப்போ யாராவது காரை நிப்பாட்டி திடீர்னு எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டு போனால் கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இந்த இடத்துல. இதெல்லாம் ரொம்ப அன்சேஃப். நான் வந்து என்ன நினச்சேன், நம்ம வந்து கெத்து, நம்ம அங்கேருந்து வருவோம், வீடியோ எடுத்து நம்ம நடந்தே வந்துட்டோம், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து காட்டலாம், நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாதீங்க. 5.3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. நான் வந்து இடையில பூந்து வந்த நிறைய இடத்துல கூகுள் மாத்தாச்சு எனக்கு வந்து 2-3 இடத்துல ட்விஸ்ட் வச்சுது. எப்படி அப்படின்னா டேக் டைவர்ஷன் கொடுத்துச்சு. நான் நேராக தான் போனேன். ஜூம் பண்ணி அது ஆக்சுவலாக அதோட வேலை வந்து நான் போகல. ஜூம் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் போனேன். ஆனால் அந்த இடத்துல வந்து வால் வந்து இது பண்ணிருந்தாங்க. எப்படின்னா சோறு கட்டி வச்சுருந்தாங்க. அந்த சோறு கட்டி வச்சதுனால நான் வந்து திருப்பியும் ஜூம் பண்ணி வேறு இடத்துல எங்கே சோறு கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போனேன். உங்களுக்கு ஒருவேளை சுற்றி இருக்கவங்கலாம் எல்லாமே கொய்த்திங்க. இங்கே அவங்களுக்கு வந்து ஏதோ டவுட் வந்துருந்துச்சு, என்னை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு இமேஜினேஷனே பண்ணி முடியல. இப்போ நான் வந்து சிவில் ஐடி வாங்குறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஊருக்கு போகும்போது ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டு போகும்போது அந்த சிவில் ஐடி வந்து அந்த மிஷினில் வந்து போடணுமா, இந்த முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்றதுனால சிவில் ஐடி வந்து கொடுக்கணுமா. சிவில் ஐடி கொடுக்கல அப்படின்னா 20 கடி வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சிவில் ஐடி வந்து மொபைல் ஐடியில் தான் இருந்துச்சு. ஓகேவா, இந்த மொபைல் ஐடியில் மட்டும் இருந்தனால எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஊருக்கு போகும்போது நீங்கள் வந்து அந்த சிவில் ஐடி வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, இந்த மே மந்த்துக்கு முன்னாடி உள்ள சிவில் ஐடி எதுவுமே இந்த மிஷினில் வந்து இல்லை. மிஷினில் வந்து எதுவுமே இல்லாதனால நான் வந்து ஃபோட்டோ வந்து அப்டேஷன் பண்ணேன். 2 கடி வந்து செலவாச்சு ஃபாயிலில் ஒரு கடையில். அந்த கடையில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 7 நாள் 5 ஒர்க்கிங் டேஸ் கரெக்டாக. இங்கே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து லீவு. 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து எனக்கு வந்து சிவில் ஐடி வந்து மிஷினில் வந்துச்சு. அப்புறம் மிஷினில் வந்ததுக்கப்புறம் மொபைல் ஐடி அப்ளிகேஷனில் வந்துச்சு. நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் வந்து சைடில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே இப்படி வந்தேன், ஃபாயிலேருந்து எப்படி நடந்து வந்தேன் அப்படின்ற ஸ்க்ரீன்ஷாட்டையும் இப்போ வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பாசி அப்படின்ற அந்த சிவில் ஐடி மிஷினில் போய்ட்டு எப்படி அந்த மிஷின்லேருந்து எடுக்கிறோம், கார்டு எப்படி போடுறோம், மிஷின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து என்னோடய வியூவர்ஸுக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறதுக்காக இப்போ இவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், கிட்டத்தட்ட 5.3 கிலோமீட்டர். நான் கிராஸில் தான் நடந்து வந்தேன், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் வளைஞ்சு பாம்பு மாதிரி நிறைய வளைஞ்சு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சுற்றி சீமக்கருவேல மரம் தான் இருக்குது இந்த கொய்த்தில். ஃபுல்லாக இந்த ஈச்ச மரம், சீமக்கருவேல மரம், அப்புறம் இன்னொரு மரம் ஒன்று இருக்குது எங்கள் கேம்ப் வாசல்லே ஒரு பல காலமாக இருக்குது. அதோட பேர்லாம் எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ரவுண்டான பக்கத்தில் வந்து
மேப்பு காட்டுச்சுல அந்த ரூட்டில் வந்து வந்துச்சு. மேப்பை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான், கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் இங்கே ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அகமதி கவர்னரேட் இது, அப்புறம் ஐக்கியா ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அது என்ன மால் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அந்த மால் உள்ள என்ன இருக்குது, இந்த ஐக்கியா எப்படி இருக்குது, உள்ள வீடியோ எடுக்க விட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகிறேன் இங்கேருந்து கிளம்பும்போது, ஓகேவா. அப்புறம் இந்த ஐக்கியா இருக்குல்ல, இந்த ஐக்கியா பக்கத்தில் போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணோம். லெஃப்ட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாசி அப்படின்ற அந்த சிவில் ஐடி ஆஃபீஸ் வந்து வந்துடும். போய்ட்டு மிஷினில் போய்ட்டு நம்ம ஓல்டு சிவில் ஐடி போட்டு நியூ சிவில் ஐடி எடுக்க வேண்டியதான். அடுத்த ரவுண்டானா இங்கே வந்து ஐக்கியா ஹவுஸ் ஃபர்னிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஐக்கியாவோட பிராண்ட் லுக் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரியலி கிரேட். இந்த ஆர்ஒய்பி அப்படின்ற அந்த கலர் கோல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எதை குறிக்குது? சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க கார்டனிங்லாம், சூப்பராக இருக்குது. இந்த பாலைவனத்தில் இப்படி கார்டனிங் செட்டப் வச்சு ஒரு சூப்பரான செட்டப் இந்த அகமதி கவர்னரேட் சைடு. இது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த வாட்டர் கனெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். சொட்டு நீர் பாசன முறையில் வந்து வளர்க்குறாங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஒரு டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணியாச்சு. உள்ளே போய்ட்டு சிவில் ஐடி மிஷினை போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக கேமரா இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோடய மிஷின் நம்பர் வந்து 53, நம்பர் 53ல் இருக்குது. இந்த 53ல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரிசீவ்டு ஐடி, இன்சர்ட் மணி இருக்குது. மணி வந்து இப்போதைக்கு கிடையாது, கொரோனா டைமில் தான் மணி இருந்துச்சு. இப்போ இதில் வந்து கார்டை போட்டோம் அப்படின்னா வந்துடும். கார்டை வந்து போட்டாச்சு, இப்போ வந்து ப்ராசஸிங் ஆகுதா. கொஞ்ச நேரத்தில் இந்த சைடில் வந்து கார்டு வந்து வந்துடும். 4 வருஷமாக இருக்கேன். 4 வருஷத்தில் இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த ஃபீலே அனுபவிக்கிறேன். ஐடி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு போட்டுட்ருக்கு. ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த சிப்செட்டில் இருக்க எல்லா டீட்டெயிலும் இதில் வந்ததுக்கப்புறம் வந்துடும். கார்டு வந்து வந்துச்சு. இந்த 2 கேடி கொடுத்து சிவில் ஐடி வந்து ஃபோட்டோ அப்டேட் பண்ணுன்னு சொன்னல, அந்த கடையை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாயில் உள்ள கேசிஆர் பில்டிங் 1ல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைப்பிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபின்னு இருக்குல்ல, அந்த இது தான், ஓகேவா. அந்த கடையில் தான் நான் வந்து அந்த 2 கேடி கொடுத்து இந்த மற்ற விஷயங்கள்லாம் பண்ணேன். இந்த ஃபோட்டோ அப்டேட் வந்து பண்ணேன். நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஓல்டு சிவில் ஐடி கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். அப்படி கொடுத்ததுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து வந்துச்சு. ஒரு வாரத்தில் வந்துச்சு கரெக்டாக 5 ஒர்க்கிங் டேஸில். அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து இந்த வேலைகள்லாம் நடக்குது. இது வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் கடையோட கான்டாக்ட் நம்பர் வந்து இதுதான் கடையோட கான்டாக்ட் நம்பர், ஓகேவா. அப்புறம் இந்த கடையில் வந்து பாருங்கள் எப்பயுமே எவ்வளோ ரஷ் இருக்குன்னு பாருங்கள், பார்த்தீங்களா. இவ்வளோ ஆளுங்களை வந்து எப்பயுமே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜஸ்ட் நாகராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.